இப்போது நம் தமிழ்நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த சமயத்தில் அப்படி ஒரு பொற்கால ஆட்சியில் நாம் இல்லாமல் போய்விட்டோமே என்கிற வருத்தம் அனைவருக்கும் ஏற்படும். காரணம், திரைப்படங்களில் மட்டுமின்றி நிஜ வாழ்க்கையிலும் தனது வீரத்தை காட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். சென்னை எண்ணூரில் உருக்காலை கம்பெனிகளுக்கு இடையில் உள்ள பாதையை தான் அந்த பகுதி மக்கள் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையாக ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் திடீரென அந்த கம்பெனியின் முதலாளி அந்த பாதையை மூடி தனது சொந்த நிர்வாகத்திற்காக பயன்படுத்த ஆரம்பித்தார். இதனால் எண்ணூர் பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளானார்கள். யாராவது இறந்தால் சுடுகாட்டுக்கு செல்வதற்காக நீண்ட தூரம் சுற்றி போகும் அவலமான சூழல் ஏற்பட்டது. நிர்வாகத்திடம் பலமுறை பேசி பார்த்தார்கள். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போது அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தவர் மறைந்த குமரி ஆனந்தன். இப்போதைய பாஜக தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தைதான் இவர். அவரிடம் மக்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போய் சொல்கின்றனர். அவரும் அந்த கம்பெனியிடம் நல்லபடியாக பேசி பார்த்தார். ஆனால் கம்பெனி நிர்வாகம் வழிவிடாமல் முரடு பிடித்தது. அதனால் அந்த பாதையை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த பாதையின் அருகே குமரி ஆனந்தன் உண்ணாவிரதம் இருக்க துவங்கினார். இந்த விஷயம் அப்போதுதான் முதன்முறையாக முதல்வர் எம்ஜிஆரின் கவனத்துக்கே தெரிய வருகிறது. உடனே அந்த எண்ணூர் உருக்காலை நிர்வாகத்திடம் தானே பேச வருவதாக குமரி ஆனந்தனுக்கும் பொதுமக்களுக்கும் தகவல் அனுப்புகிறார். எம்ஜிஆரே நேரில் வரப்போகின்ற விஷயம் கம்பெனி நிர்வாகத்திற்கு தெரிய வந்ததும் நிர்வாகிகள் பதறி போய் வாசலுக்கே ஓடோடி வருகிறார்கள். எம்ஜிஆர் வந்து இறங்கியதும், ஐயா, எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசுங்கள் என்று முதல்வர் எம்ஜிஆரை உள்ளே அழைத்து செல்கின்றனர். உள்ளே சென்ற 10 நிமிடங்களில் எம்ஜிஆர் அங்கிருந்து வெளியே வந்ததும் பின்னாடியே கடப்பாறை உள்ளிட்ட கருவிகளுடன் 10க்கும் மேற்பட்ட வேலையாட்கள் வந்து அந்த வாசலை அடைத்து கொண்டிருந்த தடுப்பு சுவரை இடித்து உடைக்க ஆரம்பிக்கிறார்கள். சில நிமிடங்களிலேயே அந்த இடத்தில் பழையபடி பாதை உருவாகிறது. எம்ஜிஆர் நினைத்திருந்தால் ஒரு உத்தரவு போட்டு அரசாங்கம் மூலமாகவே அதை இடித்து தள்ளி இருக்க முடியும். ஆனாலும் தர்மத்தின் அடிப்படையில் மக்களுக்காக வாதாடி மக்கள் குறைகளை தீர்த்து வைப்பதை தான் எம்ஜிஆர் தீவிரமாக கடைபிடித்தார். அதற்கு ஒப்புக்கொண்ட நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்லிவிட்டு அவர் காரில் ஏறப்போகும் சமயத்தில் அப்போதுதான் எதர்ச்சியாக அந்த வழியில் அன்றைய தினம் இறந்தவரின் ஒரு சடலத்தை சுமந்து கொண்டு சிலர் வருகின்றனர். இப்போது புதிதாக இடிக்கப்பட்ட இந்த வழியில் செல்லலாமா என தயங்கி நிற்கின்றனர். அங்கே எம்ஜிஆர் நிற்பதை பார்த்து இன்னும் ஆச்சரியம் அடைகின்றனர். அவர்களை பார்த்ததும் எம்ஜிஆர் தாராளமாக இந்த வழியிலேயே செல்லுங்கள் என்று சொல்கிறார். அவர்களும் தயக்கத்துடனே இடிக்கப்பட்ட வழியில் வழக்கம் போல செல்கின்றனர். இருந்தாலும் திடீரென எம்ஜிஆருக்கு ஏதோ ஒன்று தோன்ற உடனே காரில் ஏறாமல் அந்த பிணத்தை ஏற்றி வந்த தேரின் பின்னாலேயே நடக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் இப்போதுதான் தடுப்பு சுவர் இடிக்கப்பட்டு இருக்கிறது. தான் அங்கே இருந்து சென்று விட்டால் ஒருவேளை இப்போது இந்த பாதையின் பிரச்சனையில் மீண்டும் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து கொண்டிருந்த மக்களுக்கு தைரியம் ஊட்டுவதற்காகவே தானும் கூடவே நடந்து சென்றார் எம்ஜிஆர். அங்கே இறுதி சடங்கு வரை இருந்த முதல்வர் எம்ஜிஆர் அதன் பின்னரே அங்கிருந்து கிளம்பினார். இப்படி ஒரு முதல்வர் ஒரு சாமானியனின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டதை பார்த்து அந்த பகுதி மக்கள் நெகிழ்ந்து போனார்கள். இறுதி சடங்கு முடிவதற்குள் இறந்து போனவர் குடும்பத்தை விசாரித்து தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் ஏழ்மை நிலையில் இருக்கும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை வரவழைத்து கை நிறைய பணம் கொடுத்துவிட்டு அதன் பின் தான் காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். ஒருமுறை அகரம் நாராயணன் என்கிற மிகப்பெரிய தாதா சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் ஒரு மிலிட்டரி ஆபீசரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பித்து விடுகிறான். காவல்துறை எவ்வளவு முயற்சித்தும் தப்பி சென்ற அவனை பிடிக்க முடியவில்லை என்று கைகளை பிசைகிறார்கள். ஆனால் மிலிட்டரி ஆபீசர் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் ஆலந்தூர், பரங்கிமலை, பல்லாவரம் பகுதியில் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியது. இந்த தகவல் அப்போது கோட்டையில் இருந்த ராமாவரம் தோட்டத்திற்கு வந்த எம்ஜிஆருக்கு தெரிவிக்கப்படுகிறது. உடனே எம்ஜிஆர் யாருக்கும் எந்த போனும் செய்து உத்தரவு போடவில்லை. நேரடியாக காரை எடுக்க சொல்லி குரோம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார். முதல்வரை நேரில் வந்ததும் அவரை கண்ட காவல்துறை அதிகாரி பதட்டமடைந்தார். அவரிடம் எம்ஜிஆர், என்ன சார், பகல் நேரத்தில் ஒரு அதிகாரியை வெட்டி போட்டுவிட்டு ஒருவன் ஓடி இருக்கிறான். அவனை உங்களால் பிடிக்க முடியவில்லையா? அவனை பிடிக்காததால் என் ஆட்சிக்கு அல்லவா களங்கம் ஏற்படுகிறது. மக்களும் இதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த நிலையை போக்குவதற்காக அவனை நீங்கள் உடனே பிடித்தாக வேண்டும். நீங்கள் அவனை பிடிக்கும் வரை நான் இந்த ஸ்டேஷனை விட்டு நகர மாட்டேன் என்றவர் அங்கிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். உடனே அந்த காவல்துறை அதிகாரி, ஐயா, நீங்கள் இதற்காக காத்திருக்க வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போங்கள், நாங்கள் அவனை கண்டிப்பாக பிடித்து உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம் என்று கூறினார். நீங்கள் எத்தனை நாட்களில் அவனை பிடிப்பீர்கள், எத்தனை மணி நேரத்திற்குள் பிடிப்பீர்கள், இந்த விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள் என்றார் எம்ஜிஆர். நாளைக்குள் பிடித்து விடுகிறோம் ஐயா என்று அந்த அதிகாரி கூறினார்.
நாளைக்கு என்பதெல்லாம் கூடுதலான நேரம். இன்று இரவுக்குள் நீங்கள் அவனை பிடிக்க வேண்டும். அப்படி பிடிக்கவில்லை என்றால் என்ன நடவடிக்கை எடுப்பேன் என்று இப்போது சொல்ல மாட்டேன். அதை நாளை உங்களுக்கே தெரிய வரும். அதனால் அவனை கண்டுபிடிக்க துரித நடவடிக்கை எடுங்கள். நான் வருகிறேன் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு பின்னர் வீட்டுக்கு கிளம்பி சென்றார் முதல்வர். யோசித்து பாருங்கள், நடப்பது அவருடைய ஆட்சி. ஆனாலும் ஒரு குற்றவாளியை கைது செய்யும் வரை வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என ஒரு முதல்வர் போலீஸ் ஸ்டேஷனிலேயே அமரும் சம்பவம் எங்கேயாவது நடந்திருக்கிறதா? எம்ஜிஆர் இப்படி ஸ்டேஷனுக்கே வந்து எம்ஜிஆர் காவல்துறை அதிகாரியை எச்சரித்து விட்டு போன சம்பவம் நகரமெங்கும் உள்ள மற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பரவியது. உடனே இந்த விஷயத்தில் பம்பரமாக சுழன்ற காவல்துறையினர் அகரம் நாராயணனை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த தகவல் அவனுக்கு எப்படியோ தெரிய வந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தீவிர செயல்பாடு பற்றி ஏற்கனவே அறிந்திருந்த அகரம் நாராயணன் காவல்துறையிடமிருந்து நாம் தப்பித்தாலும் கூட முதல்வரிடமிருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்தவன் வேறு வழியின்றி தானே காவல்துறையிடம் வந்து சரணடைந்தான். இதுபோன்ற விஷயங்களில் ரவுடிகளின் அட்டகாசங்களை உடனுக்குடனே அடக்கி காட்டினார் அப்போது முதல்வராக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர்.